பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இன்னைய எபிசோடில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம கதிர் இப்போ பார்ட் டைம் ஜாபாக போகிறாப்புல இல்லையா? ஸோ அந்த வேலையை பற்றி எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே சரவணு, அதுக்கப்புறம் செந்தில், வேலைலாம் எப்படி இருக்குது, கஷ்டமாக இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து கோமதி பால் எடுத்துக்கிட்டு கதிருக்கு கொடுக்குறாங்க, ஸ்பெஷல் பால்னு சொல்லிட்டு. ஆனால் கதிர் அதை குடிக்காமல் எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி போய் படுத்துடுறாங்க. ஸோ நம்ம கதிர் படுத்து டயர்டாக தூங்கிட்டு இருக்கும்பொழுது அந்த இடத்துக்கு ராஜி வராங்க. ராஜி பார்க்கும்பொழுது கதிரோட காதில் ஹெட்ஃபோனோட இருக்குது. ஸோ அதை நோவாமல் சத்தம் போடாமல் கழட்டி வச்சிடுறாங்க. கதிர்க்காக ஃபீல் பண்ணுறாங்களாம் ராஜி, அதை தான் நமக்கு அப்படி காமிச்சிருக்கிறாங்க. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் மறுநாள் காலையில் நம்ம பாண்டியன் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு விஷயம் பேசுகிறாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூ போட்டு பார்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ அதை பார்த்தீங்கன்னா கோயில் பூசாரியை பூ போட்டு பார்த்துட்டாரு. எல்லாம் ஓகே, இந்த மாப்பிள்ளைய பொண்ணை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே பொண்ணு வீட்டில் பேசிடலாமா அப்படின்னு சொல்லி நம்ம பாண்டியன் கேட்குறாங்க. உடனே நம்ம மீனாக இருந்துக்கிட்டு அது எப்படி பொண்ணு வீட்டை பற்றி விசாரிக்காமல் நம்ம எப்படி ஒரு முடிவு எடுக்க முடியும் அப்படின்னு கரெக்டாக தாங்க நம்ம மீனாக பேசுகிறாங்க. ஆனால் நம்ம பாண்டியன் இருந்துக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் விசாரிக்க தேவையில்ல, அவங்க முகத்தை பார்த்தாவே தெரியலையா அவங்க எவ்வளோ நல்லவங்களாக இருப்பாங்கன்னு. 3 பேரையும் பார்க்கணுமே, அவங்க முகத்தை பார்த்தே நான் கண்டுபிடிச்சிட்டேன், அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பாண்டியன். இவங்க சொல்ல சொல்ல அப்படியே இங்கே பொண்ணை வீட்டை காமிக்கிறாங்க. அதாங்க நம்ம தங்கமயில் வீட்டை காமிக்கிறாங்க. 3 பேருமே, அதாவது அம்மா, அப்பா, பொண்ணு 3 பேருமே பயங்கரமான பஜாரியாக இருப்பாங்களாட்டுக்கு. அந்த அளவுக்கு பக்கத்து வீட்டிலலாம் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. வீட்டு வாசலில் பைக்கை நிப்பாட்டினதுக்காக நம்ம தங்கமயிலோட அம்மா விட்டு பொலன்னு பொழக்கிறாங்க. சரி, அவங்க தான் அப்படி இருக்கிறாங்க, அப்பாவது நல்லா இருக்குன்னு பார்த்தா அவரும் பதிலுக்கு கொடுவாவை எடுத்த வெட்டி புடுவ வெட்டி அப்படின்னு பயங்கரமாக டைலாக் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த நேரம் பார்த்து நம்ம தங்கமயில் அமைதியாக தண்ணி தூக்கிக்கிட்டு வருது. சரி, இந்த பொண்ணுனாச்சும் அமைதியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி குடத்தை இறக்கி வச்சுக்கிட்டு அதுவும் பதிலுக்கு போடுன்னு போடுது. ஆக மொத்தத்தில் வசமான குடும்பத்தில் போய் மாட்ட போகிறாங்க அப்படிங்கிறது இப்போவே தெரியுது. மீனா எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க, ஆனால் நம்ம பாண்டியன் கேட்குறதா இல்லை. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது மற்றவங்க எல்லாமே நாங்களும் பொண்ணை பார்க்கணும், நீங்கள் மட்டும் பார்த்துட்டீங்க, நாங்கள் பார்க்குறது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே நம்ம பாண்டியனும் பொண்ணு வீட்டுக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் பொண்ணை பார்க்கணும், மற்றவங்களாம் பொண்ணை பார்க்கணுங்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்களும் வர சொல்லிடுறாங்க. ஸோ நாளைக்கு பொண்ணு பார்க்க போகிறாங்க, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.